வணக்கம் நேயர்களே. எதற்கும் கொலை தீர்வல்ல என்ற நிலை மாறி எதற்கெடுத்தாலும் கொலை என்ற காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த அளவுக்கு குற்றங்கள் நாளுக்கு நாள் பெருகி வருகின்றன. அவற்றை குறைப்பதற்கும் தடுப்பதற்குமான புதிய தலைமுறையின் முன்முயற்சிதான் குற்றம் தவிர். பப்ஜி விளையாட்டின் மீதான மோகம் பெற்ற தாயை சுட்டுக் கொல்லும் நிலைக்கு தள்ளி இருக்கிறது. என்ன நடந்தது பார்க்கலாம். கடந்த திங்கட்கிழமை இரவு 1 மணிக்கு லக்னோ புறநகர் காவல் நிலையத்தின் தொலைபேசி மணி ஒலித்தது. எதிர்குரலில் பேசிய ஒரு சிறுவன் தன் தாயை கொலை செய்து விட்டார்கள் என கதறி அழுதவாறு கூறினார். சிறுவன் கூறிய வீட்டுக்கு விரைந்த காவல்துறையினர் நிகழ்விடத்தை பார்வையிட்டனர். என்ன நடந்தது என சிறுவனிடம் கேட்க, வீட்டில் வேலை பார்க்க வந்த எலக்ட்ரீஷியன் தன் தாயை கொன்றுவிட்டு தப்பிச் சென்று விட்டதாக கூறினார். ஆனால் நடந்ததோ வேறு. சிறுவனின் தாயார் கொலை செய்யப்பட்டு கிடந்த அறையில் கடுமையான துர்நாற்றம் வீசியது மட்டுமின்றி அறை முழுக்க வாசனை திரவியமும் தெளிக்கப்பட்டிருந்தது காவல்துறையினருக்கு ஐயத்தை ஏற்படுத்தியது. சிறுவனை தனி அறைக்கு அழைத்துச் சென்று விசாரித்ததில் அவன் கூறிய தகவல்கள் அனைவரையும் உறைய வைத்தன. ஆம், பப்ஜி விளையாட பணம் கொடுக்க மறுத்த தாயை துப்பாக்கியால் சுட்டுக் கொன்றதாக சிறுவன் ஒப்புக்கொண்டான். கடந்த சனிக்கிழமை இரவு பப்ஜி விளையாட 10,000 ரூபாய் கேட்டதை அடுத்து தனக்கும் தனது தாய்க்கும் வாக்குவாதம் ஏற்பட்டதாகவும் அதில் உணர்ச்சி வசப்பட்டு கொலை செய்து விட்டதாகவும் கூறினார். கொலை செய்த பின்னர் தாயின் உடலை ஒரு அறையில் வைத்துவிட்டு வாசனை திரவியங்களை அறை முழுவதும் தெளித்திருக்கிறார். அம்மாவை கொலை செய்ததை வெளியில் சொன்னால் உன்னையும் கொன்று விடுவேன் என தனது 8 வயது தங்கையையும் மிரட்டி அறையில் பூட்டி வைத்திருக்கிறான். நடந்த சம்பவம் எப்படியும் வெளியில் தெரிந்துவிடும் என உணர்ந்த சிறுவன் திங்களிரவு காவல் நிலையத்துக்கு தொலைபேசியில் அழைத்து நாடகமாடியிருக்கிறான். மேற்கு வங்கத்தில் பணியாற்றி வரும் இராணுவ அதிகாரி தனது சொந்த ஊரான லக்னோ புறநகரில் மனைவி, 16 வயது மகன், 8 வயது மகளோடு வசித்து வந்திருக்கிறார். வாரம் வந்து செல்லும் இராணுவ அதிகாரி அந்த வாரம் மட்டும் மறந்து போய் தன்னுடைய உரிமம் பெற்ற கைத்துப்பாக்கியை வீட்டிலேயே வைத்துவிட்டு சென்றிருக்கிறார். அந்த துப்பாக்கியே தன் குடும்பத்தை நிர்மூலமாக்கும் என அவர் நினைத்து பார்த்திருக்க மாட்டார். பப்ஜியின் மோகத்தால் பெற்ற தாயையே கொலை செய்யும் அளவுக்கு 16 வயது சிறுவன் துணிந்தது எப்படி? மதுவுக்கு, சில போதை மருந்துகளுக்கு எப்படி ஒருத்தர் அடிமையாயிட்டு அதுலேருந்து விலக முடியாமல் அதை எதிர்க்கிறவங்களையும் கண்டிக்கிறவங்களையும் ஒரு எதிரியாக நினச்சி அவங்கள தாக்கிறதுக்கு தயங்க மாட்டானோ அந்த அளவுக்கு தான் இதுலேயும் இருக்குது. ஒரு 10-12 வயசில் திருப்பி அடிக்க முடியாத குழந்தைகள் அந்த கோபத்தை நான் படிக்க முடியாது, நான் ஸ்கூல் போக முடியாதுன்ற அளவுக்கு அந்த எதிர்ப்பை காட்டும். கொஞ்சம் வளர்ந்துட்டு உடம்புலையும் வலு வந்த பிறகு பெற்றோரும் அவனுக்கு பயப்படுறாங்க அப்படின்னு தெரிஞ்ச பிறகு அவங்கள மிரட்டி செய்கிறது சிலரோட இயல்பு. அவங்களோட பர்சனாலிட்டியே இந்த மாதிரி அயுகதனத்துக்கு அடிமையாகிறது மட்டும் இல்லை, மிரட்டி சம்பாதிச்சுட்டு நமக்கு என்ன வேணுமோ பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு மனநிலையில் இருக்கிறவங்க கண்டிப்பாக தீவிரமான வன்முறையில் ஈடுபடுவாங்க. பப்ஜி மோகத்திலிருந்து சிறுவர்களை மீட்க பெற்றோர்கள் என்ன செய்ய வேண்டும்? இதை தடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா இதுக்கு மருந்து கொடுத்து இது பண்ண முடியாது. அந்த குழந்தைய ஒரு 10 நாள் எங்கேயும் போய் அட்மிட் பண்ணி பூட்டி வச்சு இந்த மதுவுக்கெல்லாம் சில பேர் மிரட்டி அப்படி பண்ணுறாங்களா, அந்த மாதிரிலாம் பண்ணவே முடியாது. அவங்க ஆன்லைனில் இருக்கும்போது நாமும் கூட இருப்போம். அப்புறம் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மேலே இந்த வீட்டில் யாருமே மொபைல் யூஸ் பண்ணுறதில்ல அப்படின்ற ஒரு விஷயத்தை உருவாக்கலாம். சொந்தக்காரங்க கிட்ட பேசணும், எமர்ஜென்சி அப்படின்னா ஒரே ஒரு ஃபோன் நம்பர், அது பெரியவங்களோட நம்பர், அது ஒன்லி ஃபார் எமர்ஜென்சி. அவங்களும் நீ பார்க்காதன்னு சொல்லிவிட்டு அவங்க வாட்ஸ்அப்பில் பார்க்குறது, அவங்க ஃபேஸ்புக்கில் விளையாடிட்டு இருக்கிறது அப்படின்னு பார்த்தா நீ பண்ணுறியே நான் ஏன் பண்ணக்கூடாதுன்னு வரும்.
ஸோ கட்டுப்பாடு மற்ற குழந்தைங்களுக்கு விதிக்கும் போது பெற்றோரும் அந்த கட்டுப்பாட்டுக்கு தங்களையும் உட்படுத்தி கொண்டால் தான் இது சரியாக வரும். ஒவ்வொரு முறையும் பப்ஜியால் ஏற்படும் விபரீதங்களை காணும்போது சிறுவர்களின் முடிவுகள் எல்லாமே உணர்ச்சி வசப்படுவதால் மட்டுமே ஏற்படுவதை உணர முடிகிறது. பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை கண்டித்து வளர்ப்பதை விட கவனித்து வளர்ப்பதே இன்றைய தேவையாகும். புதிய தலைமுறைக்காக பிரபாகரன் பெரியசாமி. குறைக்கிற நாய் கடிக்காது என்பது எவ்வளவு உண்மையோ தெரியாது. ஆனால் நாய் குறைத்ததால் வந்த சண்டை கொலையில் முடிந்திருக்கிறது. யமன் வருவது நாய் கண்ணுக்கு தெரியும் என்று சொல்வார்கள். அது உண்மையோ பொய்யோ? காஞ்சிபுரத்தில் நாயே ஒருவருக்கு யமனாக மாறியிருக்கிறது. நாய் கடித்ததால் இறந்தவர்கள் உண்டு. நாய் குறைத்ததால் இறந்தவர்கள் உண்டா? இது என்ன கேள்வி என கேட்க தோன்றலாம். அந்த கேள்வியை விட அதற்கான பதில்தான் பயமுறுத்துகிறது. காஞ்சிபுரத்தை சேர்ந்தவர் சரண் சிங். டாட்டூ கடை நடத்தி வரும் இவர் ராஜகோபால் பூபதி தெருவில் குடும்பத்துடன் வசித்து வந்தார். அவரது வீட்டுக்கு பின்புறம் வசிக்கும் விஷ்ணு என்பவர் குடும்பத்துக்கும் சரண் சிங் வீட்டாருக்கும் கடந்த திங்கட்கிழமை இரவு தகராறு ஏற்பட்டுள்ளது. விஷ்ணு வளர்த்து வந்த நாய் சரண் சிங் வீட்டு முன்பு நின்று நீண்ட நேரம் குரைத்ததை இந்த சண்டைக்கு காரணம். அதேபோல் இரவு நேரத்தில் விஷ்ணுவின் பாட்டி பாக்கு இடிக்கும் ஓசையும் சரண் சிங் குடும்பத்துக்கு தொல்லை தந்துள்ளது. இது தொடர்பாக இரு தரப்புக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. நாயை வேறு இடத்தில் கட்டி வையுங்கள் என சரண் சிங் கூறியுள்ளார். நாயின் செயலால் இரு குடும்பத்துக்கும் இடையே சண்டை நாறியது. அதன் தொடர்ச்சியாக இரவு 11 மணியளவில் சரண் சிங் வீட்டுக்கு குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் சென்றுள்ளார் விஷ்ணு. அப்போது சரண் சிங் அங்கு இல்லாத நிலையில் அவரது குடும்பத்தாரை தாக்கியிருக்கிறது விஷ்ணு கும்பல். தகவல் அறிந்து அங்கு வந்த சரண் சிங் விஷ்ணுவுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். அதனால் ஆத்திரமடைந்த விஷ்ணு குடும்பத்தார் மற்றும் நண்பர்களுடன் இணைந்து சரண் சிங்கையும் அவரைச் சேர்ந்தவர்களையும் கத்தரிக்கோல் மற்றும் ஸ்க்ரூ டிரைவரால் குத்தியுள்ளார். அதில் படுகாயமடைந்த சரண் சிங் மற்றும் குடும்பத்தினர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். எனினும் சிகிச்சை பலனின்றி சரண் சிங் உயிரிழந்தார். பையன்தான் சார் எங்களுக்கு வாழ்வாதாரமே, வேற யாரும் கிடையாது சார். எங்கள் வீட்டுக்காருக்கு உடம்பு சரியில்லை சார். பைல்ஸ் ஆப்ரேஷன் பண்ணிட்டு என் குழந்தை அநியாயமாக சாவடிச்சிட்டாங்க சார். என்னையும் தான் இங்கே குத்திட்டாங்க சார், தையல் போட்டு வச்சிருக்கு. அவங்க எதிர்பார்க்காத நேரத்தில் வந்து இதுவில் குத்திட்டாங்க சார், கத்திரிக்கோளும். எனக்கு சொல்ல கூட மனசு எங்க வந்து அநியாயமா போயிட்டாரு. இது குறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் விஷ்ணு, அவரது தாய் சித்ரா, சகோதரர் சிவா ஆகியோரை கைது செய்தனர். இந்த கொடுமைக்கு விஷ்ணுவின் கஞ்சா போதையே காரணம் என்பது விசாரணையில் தெரிய வந்தது. நாய்க்கு வெறி பிடித்தால் மருந்து கொடுக்கலாம், மனிதருக்கு வெறி பிடித்தால் என்ன செய்வது? புதிய தலைமுறைக்காக உதயகுமார். ஆபரேஷன் கஞ்சா என்ற பெயரில் கஞ்சா தடுப்பு வேட்டையை காவல்துறை தொடங்கி இருக்கும் நிலையில் புது ரூட்டை கண்டுபிடித்திருக்கிறது போதை கும்பல். அது என்ன புது ரூட் பார்க்கலாம்.
ஆபரேஷன் கஞ்சா. டன் கணக்கில் போதைப் பொருள் பறிமுதல். கிட்டத்தட்ட 800க்கும் மேற்பட்ட வங்கி கணக்குகள் முடக்கம். 78 லட்சம் ரூபாய் சொத்துக்கள் பறிமுதல் என கடந்த வாரம் கஞ்சா கும்பலை கதி கலங்கச் செய்தது தமிழக காவல்துறை. பூங்கா நகரமான மதுரையில் போதை கும்பல் ஒன்று பதுங்கி இருப்பதாகவும், மதுரையில் உள்ள இளைஞர்களை குறிவைத்து போதைப் பொருள்கள் விற்பனை செய்வதாகவும் காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனை அடுத்து விசாரணையை தீவிரப்படுத்தியது மதுரை காவல்துறை. வண்டியூர் வழியாக இருசக்கர வாகனத்தில் சந்தேகத்திற்குரிய வகையில் வந்த இளைஞர்களை பிடித்து காவல்துறையினர் சோதனை நடத்தினர். அப்போது இருசக்கர வாகனத்தில் சந்தேகத்திற்குரிய வகையிலான 400 மாத்திரைகள் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதை கண்டுபிடித்தனர். எவ்வளவு மாத்திரைகள் யாருக்காக எடுத்துச் செல்லப்படுகிறது, இந்த மாத்திரைகள் எதற்காக பயன்படுத்தப்படுகிறது என காவல்துறையினர் விசாரணை நடத்தினர். விசாரணையில் அனுப்பானடியைச் சேர்ந்த 20 வயதான சாம் நிகேதன், 23 வயதான அண்ணாநகர் பகுதியைச் சேர்ந்த பாலசுப்பிரமணியன், தென்காசியைச் சேர்ந்த 23 வயதான கிருஷ்ணமூர்த்தி ஆகியோர் கூறிய தகவல்கள் அதிர்ச்சியை ஏற்படுத்தின. நரம்பியல் நோய்க்கு பயன்படுத்தப்படும் இந்த மாத்திரைகளை விருதுநகரிலிருந்து வாங்கி வந்ததும், கஞ்சா பழக்கமுடைய இளைஞர்களை குறிவைத்து விற்பனை செய்ததும் தெரிய வந்தது. மதுரையில் 400 போதை மாத்திரைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. கஞ்சாவிற்கு மாற்றாக போதை மாத்திரைகள் பயன்படுத்துவதை உறுதி செய்திருக்கும் நிலையில் மருந்தகங்கள் உள்ளிட்டவற்றில் கண்காணிப்பை தீவிரப்படுத்த காவல்துறை திட்டமிட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இந்த மாத்திரை எங்கிருந்து வாங்கப்பட்டது என்பதை தோண்டி துருவி விசாரணை மேற்கொண்டு வருவதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாமும் சில மருந்தகங்களில் சென்று இது போன்ற மாத்திரைகள் எளிதாக கிடைக்கிறதா என்பது போன்ற கள ஆய்வை மேற்கொண்டோம். ஆனால் பெரும்பாலான மருந்தகங்களில் இந்த மாத்திரை விற்பனைக்கே இல்லை என தெரிவிப்பதைத்தான் பார்க்க முடிந்தது. இந்த மாத்திரை 400 மாத்திரைகளிலும் இந்த மாத்திரைகள் எங்கு தயாரிக்கப்பட்டது என்பது போன்ற விவரங்கள் அடங்கியிருக்கும். உதாரணத்திற்கு நாம் கையில் வைத்திருக்கக்கூடிய இந்த பேராசிட்டமல் மாத்திரை என்பது ஒரு மருந்தகத்தில் சென்று வாங்கினோம். இதில் பார்த்தோம் அப்படின்னா எங்கு தயாரிக்கப்பட்டது, எந்த தேதியில் தயாரிக்கப்பட்டது, இந்த மாத்திரை அட்டைக்கான ஒரு ரிஜிஸ்டர் எண்ணும் இருக்கிறது. எனவே இது யாரிடம் விற்பனை செய்யப்பட்டது, யார் யார் கைகளில் மாறி வந்திருக்கிறது என்பதை எளிதாக அறிய முடியும் என்பதுதான் இதில் தெரிய வருகிறது. ஆனால் இந்த விசாரணையை காவல்துறையினர் தீவிரப்படுத்தினால் இந்த மாத்திரை யாரிடமிருந்து வாங்கப்பட்டது, இதுபோன்று கும்பல்கள், அதாவது இந்த போதை மாத்திரையை விற்பனை செய்வதற்கு கும்பலாக செயல்பட்டு வருகிறார்களா என்பது போன்ற பல்வேறு கேள்விகளுக்கு காவல்துறையினுடைய முழுமையான விசாரணை பதிலளிக்கும் என நம்பலாம். இந்த மூவரின் பின்புலத்தில் யார் இருக்கிறார்கள், இவர்களுக்கும் பழைய கஞ்சா வியாபாரிகளுக்கும் தொடர்பு உள்ளதா என்ற கோணத்திலும் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குற்றவாளிகளின் வேகத்தை விட காவல்துறையினர் இன்னும் அதிகமாக செயல்பட வேண்டும் என்பதே இந்த சம்பவங்கள் எடுத்து காட்டுகின்றன. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர்கள் மணிகண்ட பிரபு மற்றும் கணேஷ்குமார். கடத்தலில் ஈடுபடத் தொடங்கிய தாவூத் ஆடிய வெறியாட்டத்தால் மும்பை நகரம் அதிர்ந்தது எப்படி? மாஃபியாக்களின் மன்னன், நிழல் உலக தாதா, பம்பாயின் பயங்கரவாதி தாவூத் இப்ராஹிம். காஜி மஸ்தானின் செயல்களால் ஈர்க்கப்பட்ட தாவூத் அவரை போல் வாழ ஆசைப்பட்டார். எங்கு தொலைத்தாயோ அங்கேயே தேடு என்பதைப் போல நீ யாருடைய இடத்தை அடைய விரும்புகிறாயோ அதற்கான பயணத்தை அவரிடமிருந்தே தொடங்கு என முடிவு செய்து கொண்டார் தாவூத் இப்ராஹிம். காஜி மஸ்தான் கடத்தி வரும் பணத்தை அவரிடமிருந்து கடத்த முடிவு செய்தார். அதற்காக ஒரு திட்டத்தையும் தீட்டினார். அந்த நாளும் வந்தது.
அரபிக்கடலில் இருந்து உதித்த சூரியன் உச்சத்துக்கு வந்து நின்றது. நண்பகல் நேரம். கடத்தல் பணத்தை ஏற்றிக்கொண்டு மார்க்கெட்டிலிருந்து வேன் புறப்பட்டு விட்டதாக தகவல் வந்தது. வழியில் அந்த வண்டியை மடக்கி பணத்தை பறிக்க தாவூதும் கூட்டாளிகளும் தயாராக இருந்தனர். அந்த வேன் அருகில் வந்ததும் அதன் மீது வேகமாக மோதியது தாவூதின் வண்டி. கண்ணிமைக்கும் நேரத்தில் வேனில் இருந்தவர்கள் ஆயுத முனைக்கு கொண்டு வரப்பட்டனர். சத்தம் போடக்கூடாது, அப்படி போட்டால் இனி எப்போதும் சத்தம் போடவே முடியாது என வண்டியில் இருந்தவர்களை மிரட்டினார் தாவூத். வேன் சீட்டுக்கு அடியில் வைக்கப்பட்டிருந்த பணப்பெட்டி கைப்பற்றப்பட்டது. அதை உடைத்து உள்ளே இருந்த பணத்தை பைகளில் அள்ளி போட்டுக் கொண்டு மின்னல் வேகத்தில் தப்பினார் தாவூத். பணத்தை பறிகொடுத்தவர்கள் காவல் நிலையத்துக்கு போனார்கள். கடத்தல் பணம் களவு போய்விட்டது என காவல் நிலையத்தில் புகார் கொடுக்க முடியுமா? ஒருவேளை கொள்ளை போனது கடத்தல் பணமாக இல்லாமல் இருந்தால்? ஆம், அதுதான் உண்மை. தாவூத் கொள்ளையடித்தது வங்கிக்கு சொந்தமான பணம். தனது 19வது பிறந்த நாளை நண்பர்களுடன் தாவூத் கொண்டாடி கொண்டிருந்த போது 4,75,000 வங்கிப் பணம் கொள்ளை என்ற தகவல் அனைத்து செய்தித்தாள்களிலும் இடம்பெற்றிருந்தது. கொள்ளை கூட்டத்தின் தலைவன் தாவூத் இப்ராஹிம் என்பதும் காவல்துறை விசாரணையில் தெரிய வந்தது. மும்பை வாசிகள் தாவூதின் பெயரை அறியத் தொடங்கியதும் அப்போதுதான். அதுவரை நேர்மையான காவலர் என பெயரெடுத்த தாவூதின் தந்தை இப்ராஹிம் கஸ்கார் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். அதனால் ஏற்பட்ட அவமானத்தில் காவல்துறையில் இருந்தே வெளியேறினார் கஸ்கார். அதேபோல் காஜி மஸ்தான் குழுவிலிருந்து வெளியேறிய தாவூத் தனியாக கடத்தலில் ஈடுபடத் தொடங்கினார். மற்றவர்கள் ஒரு மாதிரி என்றால் தாவூத் வேறு மாதிரி. ஒரு முறை தனது எதிரியின் ஆள் ஒருவரை கொலை செய்ய முடிவு செய்தார் தாவூத். அடுத்த சில நிமிடங்களிலேயே தனது சகாக்களுடன் அந்த நபர் வழக்கமாக மது அருந்தும் பாருக்கு செல்கிறார். அங்கு அந்த நபரும் அவரது கூட்டாளிகளும் இருக்கின்றனர். இரு தரப்புக்கும் இடையே பயங்கர மோதல் நடக்கிறது. கடத்தல்காரர்கள் துப்பாக்கியால் ஒருவரை ஒருவர் சுட்டுக் கொள்கின்றனர். தான் தேடிச் சென்ற நபரை மட்டுமின்றி அவரது கூட்டாளிகள் 5 பேரையும் கொலை செய்துவிட்டு பாரிலிருந்து புறப்படுகிறார் தாவூத். இப்படி அடுத்தடுத்து தாவூத் ஆடிய வெறியாட்டத்தால் அரபிக்கடல் சிவப்பாக மாறியது. வன்முறையால் மட்டுமல்ல, தனது புத்திசாலித்தனத்தாலும் கடத்தல் மன்னனாக வளர்ந்தார் தாவூத். கடத்தல் தொழிலுக்கு தாவூத் கையாண்ட தந்திரங்களை பற்றி நாளை பார்க்கலாம். மீண்டும் நாளை சந்திக்கலாம் நேயர்களே. அச்சம் தவிர்க்க குற்றம் தவிர்ப்போம். இது புதிய தலைமுறையின் குற்றம் தவிர்.